அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கு யூடியூப் பயன்படுத்துற அத்தனை பேருக்குமே இது ஒரு ரொம்ப முக்கியமான தகவல்னு சொல்லலாம். யூடியூபோட நிர்வாகம் ஜூலை 15, 2025 இருந்து புதிய அப்டேட் ஆயிட்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டை பத்தி தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த அப்டேட்டால நிறைய பேருக்கு மானிட்டைஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரியான நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். தாமதிக்காம உடனடியா இதை பத்தி நம்ம பார்த்துடலாம் வாங்க. யூடியூப் அவங்களுடைய பாலிசியை மாத்திருக்காங்களான்னா நிச்சயமா கிடையாது. பழைய என்ன பாலிசி இருந்ததோ இது வரைக்கும் நம்ம என்ன பாலிசி நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதே பாலிசி தான் தொடருது. அதுல ஒரு சில திருத்தங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாலிசியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். யூடியூபோட அந்த அஃபிஷியல் சைட்ல இருக்கிற அந்த செய்தியை நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. அப்டேட்ஸ் டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மானிட்டைசேஷன் policies. In order to monetize as part of the YouTube partner program, YouTube has always required creators to upload original and authentic content. On July 15th, 2025, YouTube is updating our guidelines to better identify mass-produced and repetitious content. This update better reflects what inauthentic content looks like today. அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சமீப காலத்துல இந்த ஏஐன்னு சொல்லப்படுற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அது வந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிதா இருக்கு. ஆனா அதே சமயத்துல அது எப்படி ஆயிருக்குன்னா ரொம்ப ஃபேக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. யூடியூப் ஒரிஜினலா அவங்க கேட்கறது என்னன்னா ஒரு ஒரிஜினலாவும் அத்தன்டிக்காவும், அதாவது எந்த விதமான டூப்ளிகேட் பொய் தன்மை இல்லாத ஒரு கண்டென்ட் தான் அவங்க கேட்கறாங்க. அதாவது என்னுடைய ஆல்டர்னேட் சேனல் ஒன்று இருக்கு, கனவு பயணம்னு சொல்லி நம்ம டிராவல் விளாக் ஒன்று பண்ணின்னு இருக்கோம். அந்த டிராவல் விளாக்ல நான் பெரும்பாலும் உண்மையான ஒரிஜினல் வீடியோ மட்டும்தான் நான் அதுல பதிவிடுவேன். நம்ம எங்கேயாச்சும் நம்ம டிராவல் பண்ணோம்னா அதை நான் தொடர்ந்து அதை வீடியோ எடுத்து அதுக்கான வாய்ஸ் ஓவரை கொடுத்து அல்லது அதுலயே நம்ம பேசியிருப்போம். அந்த டிராவலுக்கான சில கைடோ அல்லது இன்ஃபர்மேஷனோ சிலதெல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணி அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஆனா இப்போ கொஞ்ச நாளா என்ன இருக்குன்னா நிறைய பேர் அந்த ஏஐல இருந்து வீடியோவோ அல்லது எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து அதை அப்படியே அப்லோட் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதுதான் இவங்க இந்த அப்டேட்டை முன்னெடுக்கிறதுக்கான முதல் முக்கிய காரணம்னே சொல்லலாம். இந்த யூடியூபோட நம்ம மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற அந்த நிபந்தனைகள் எல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. முதல்ல இருந்து என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மானிட்டைசேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். மானிட்டைசேஷன்ன்றது இந்த யூடியூபோட அந்த நம்ம தளத்துல நம்ம பதிவிடுற காணொலிகளுக்கு நமக்கு அங்கிருந்து ஒரு வருவாயை எடுத்துக்க முடியும், பணம் சம்பாதிக்கலாம். அதுதான் அது நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை இருக்கு. அதாவது நம்ம சேனலை தொடங்கியிருந்தோம்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கணும். அதே சமயத்துல 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆயிருக்கணும். அது 365 நாள்ல இந்த வாட்ச் ஹவர்ஸ் ஆயிருக்கணும். இல்லைன்னா நீங்க ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் 90 நாட்களுக்குள்ள நடந்திருக்கணும். ஸோ அப்பதான் நீங்க மானிட்டைசேஷன்ஸ் கிடைக்கும். இது அந்த பழைய பாலிசிஸ் இது அப்பத்துல இருந்து இதுதான் இருக்கிறது. இப்போ அவங்க கூடுதலா அதுல கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரிஜினலா இருக்கணும், பிளஸ் அத்தன்டிக்கான அந்த பொய் இல்லாத ஒரு கண்டென்ட்டா நீங்க அதுல பதிவிடணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு முக்கியமான பாலிசியில மென்ஷன் பண்ணி இருக்கிறது. ரெண்டாவது, எந்த ஒரு வீடியோவையும் நீங்க ரீயூஸ் பண்ற மாதிரி கிடையாது. என்னுடைய வீடியோவே நான் ரீபோஸ்டோ அல்லது ரீயூஸ் பண்ணாலும் கூட, ஏன்னா ஒரே வீடியோவை நான் ஒரு 3 முறை 4 முறை ரிப்பீட்டடா போட்டேன்னா அதை மானிட்டேஷனுக்காக அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அல்லது வேறொருத்தருடைய வீடியோவையும் நம்ம அப்படியே எடுத்து இந்த இடத்துல நம்ம போட்டு அதை அப்லோட் பண்ணோம்னா அது அவங்க கன்சிடர் பண்றது இல்லை. அட்லீஸ்ட் அந்த வீடியோவை நான் எடுத்து அதுல எடிட் பண்ணியோ அல்லது சில கேப்ஷன்ஸ் அல்லது என்னுடைய வாய்ஸ் ஓவர் அல்லது வேற ஏதாவது இன்ஃபர்மேஷனை முறையா ப்ராப்பரா கொடுத்தா மட்டும்தான் இதை அவங்க மானிட்டைசேஷனுக்கு கன்சிடரே பண்ணுவாங்க, அதை அனுமதிக்குவாங்க. அது ஏன் வீடியோவா இருந்தாலும் வேற ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி. ஸோ அது ரீயூஸ் இதுல அலோ பண்றதே கிடையாது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா
நானே வந்து இப்போ எங்கேயோ ஒரு ட்ரிப்பு போயிருப்பேன். அந்த ட்ரிப்பை வந்து ரிப்பீட்டடா வந்து 2-3 தேவைக்காக வந்து அதை நம்ம போடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ரீபோஸ்ட் பண்ற மாதிரி கிடையாது. இதுல பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம கூகுள்ல இருந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துப்போம், சில இமேஜஸ் அல்லது இந்த வீடியோஸ்க்கு வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி அந்த வாய் அசைச்சு பண்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வந்து மானிட்டைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் நீங்க எந்த ஒரு வீடியோனா போட்டீங்கன்னா மனித உழைப்பு இல்லாம அந்த வீடியோ வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க ஏதாவது பண்ணணும்னா நீங்க அதுல ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதாகட்டும், அதை பத்தின ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதாகட்டும், அல்லது ஒரு வீடியோ எடுக்கிறதாகட்டும், ஏதாவது ஒன்று. இப்போ நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி வந்து ஒரு காணொலியை வந்து நீங்க ப்ராப்பரா வந்து பேசி எடிட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணும்போது தான் அந்த காணொலியை வந்து மானிட்டைசேஷனுக்காக கன்சிடர் பண்றாங்க. நீங்க ரேண்டமா அல்லது சாதாரணமா வந்து ஒரு சில வீடியோக்கள் வந்து ஒரு 4 வீடியோ எடுத்து ஜஸ்ட் அப்படியே வந்து கிளப் பண்ணியும் நீங்க போட்டுற முடியாது. ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த நவீன உலகத்துல இந்த மாதிரி ஒரு 4 வீடியோ ஆட் பண்றதுலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால இது அவங்களுடைய நோக்கமே அதுதான். உங்களுடைய கண்டென்ட்டும் அந்த வீடியோவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த ஸ்டாண்டர்டா இருந்தா பாக்குற பப்ளிக்குக்கும் வந்துட்டு அது வந்து ஒரு சரியானதா இருக்கும் அப்படின்றது தான். இன்ஃபர்மேஷனா வந்து நீங்க கொடுக்கணும். எதையோ ஒன்று போட்டுட்டா பப்ளிக்ஸ் பாக்குறாங்க அப்படின்றத தாண்டி ப்ராப்பரான வீடியோஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கும் வந்து அது வந்து சரியானதா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து அவங்க அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது. உண்மையை சொல்லணும்னா இந்த யூடியூபோட இந்த முயற்சியை நான் நிச்சயமா வரவேற்கிறேன். ஏன்னா நான் சில நேரங்கள்ல பார்க்குவேன், நாம ரொம்ப மெனக்கெட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம். யாரோ ஒருத்தர் ரேண்டமா சில வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களுடைய உழைப்பு அதுல பெரிய அளவுல இருக்காது. அப்ப அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய வியூஸ் போயிருக்கும் போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும். இப்போ உண்மையா உழைக்கிறவங்களுக்கான சரியான பலன் வந்து நம்ம அடைய முடியாம தவிக்கிறாங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அதனால இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா யூடியூபோட பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ரொம்பவே நல்ல பிளாட்ஃபார்ம். இதுல நல்ல திறமைகளுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த யூடியூப் வந்து செய்யுது. அதே போல நீங்க தரமற்ற வீடியோக்களையோ அல்லது காணொலிகளை வந்து நீங்க பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா, அதாவது நீங்க ஏஐல இருந்து எடுத்து நீங்க அப்படியே பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு மானிடைசேஷன் கிடைக்காது. சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய மானிடேஷன் வந்து டிமானிடைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய சேனல்ல எந்த மாதிரியான நம்ம வீடியோ போடுறோம், எப்படி போடுறோம், எவ்வளவு தூரம் அதை வந்து நம்ம சின்சியரா பண்றோம் அப்படின்றதான் அதுல இருக்கிற விஷயம். அதனால பட் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து சொல்லின்னு இருக்காங்க, இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. ஏன்னா நானும் கூட இதை சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கான ரிசர்ச் எல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு தான் வந்து நான் உங்களுக்கு இந்த செய்தியை வந்து நான் அப்டேட் பண்ணின்னு இருக்கேன். இது வந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து அப்டேட் ஆகுது இந்த வருஷம். ஸோ அதனால எல்லாருமே அதுக்குள்ள நம்ம வந்து என்னென்ன சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இனிமேல் நம்ம கொடுக்குற கான்டென்ட் வந்து ரொம்பவே வந்து சரியானதாகவும் தரமாகவும் எல்லாருக்குமே வந்து அது பயனுள்ளதான காணொலியா வந்து இருக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கணும். எதையாவது போட்டுடக்கூடாது அப்படின்றதுல நாமளும் உறுதியா இருக்கணும். யூடியூபும் அதை அனுமதிக்கிறது இல்லை, அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து இந்த ஏஐன்றத வந்து இந்த சாட் ஜிபிடி இதையெல்லாம் வந்து நான் இப்பதான் சமீபமா தான் கவனிக்கிறேன். என்னன்னா நம்மளுடைய சந்தேகங்களை அது உடனடியா தீர்க்குது, அல்லது ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா அந்த கேள்விக்கான ஒரு பதிலை கொடுக்குது. பட் ஆனா அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ஒழிய அதையே நம்ம இங்க வந்து யூடியூப்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய சுய சிந்தனை, மனித உழைப்பும் நம்மளுடைய மூளையில இருந்து தான் வந்து இதை வந்து பண்ணணும். அப்பதான் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த யூடியூப் வந்து நிறைய அவங்களுடைய அந்த அல்காரித்துல இருந்து நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி அது பாக்குது. ஏன்னா நிறைய காணொலிகள் வருது, நிறைய வீடியோக்களை வந்து அவங்க அதுல பாக்குறாங்க. அப்போ உங்களுடைய காணொலி வந்து உண்மையா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம அதனால தரமான காணொலிகளை வந்து நம்ம எடுப்போம், பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்து அவங்க என்னென்ன மாதிரியான இம்ப்ளிமெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன்.
ஏன்னா இது யூடியூப்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான செய்தியா நான் வந்து பார்க்குறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல இதே போல பயனுள்ள காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.